என்ன ரேவதி, இது பேசணும்னு சொன்ன? ஏன் ஒரு மாதிரி இருக்க? எதுனா பிரச்சனையா? இந்த வீட்ல சித்தியை தவிர வேற யாரு பிரச்சனை பண்ண போறாங்க? அவங்களால இன்னைக்கு வீடே ரொம்ப சோகமா இருக்கு. அப்படி என்ன பண்ணாங்க? மயில் மாமாவை வாய்க்கு வந்தபடி பேசி ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க. இதையும் ஜாலியா ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிற மாமா இன்னைக்கு ரொம்ப அப்செட் ஆயிட்டாரு. சித்தி ரொம்ப ஓவரா பேசிட்டாங்க. எங்களால அவரை சமாதானப்படுத்த முடியல. அப்படி என்ன பேசுனாங்க? ஒழுங்கா புருஷனா 4 காசு சம்பாரிச்சு பொண்டாட்டியோட குடும்பம் நடத்த வக்கல்ல, இங்கேயே குழப்ப ஓட்டுற கேவலமான பிறவினே. என்னைய நக்கல் அடிக்கிறியா? இவ இது வரைக்கும் ஒத்த காசு சம்பாரிச்சு கொடுத்திருப்பானா? இல்ல அந்த எண்ணம் தான் இவனுக்கு வந்திருக்குமா? ஓ சாப்பாட்டைய சாப்பிட்டுட்டு உனக்கே துரோகம் பண்றானா? இவெல்லாம் என்ன மனுஷன்? இப்படிப்பட்ட சாப்பாட சாப்பிட்டு இப்படி உயிர் வாழ்ந்துதான் ஆகணுமா? நாண்டுகிட்டு சாகலாம். நீ மட்டும் அப்போ இருந்திருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்காது. நீ இல்லங்கிறது அவங்களுக்கு அட்வான்டேஜா போயிடுச்சு. அதான் காளி ஆட்டம் ஆடிட்டாங்க. இந்த வீட்லயே இருந்துகிட்டு இந்த வீட்டுல இருக்கிறவங்க மேலே ஏன் இவ்வளவு வெறுப்போட இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. அவங்க மரியாதை அவங்களே கெடுத்துக்க போறாங்க. அது சீக்கிரம் நடக்கதான் போகுது. ஏற்கனவே என்கிட்ட அடி வாங்கிட்டாங்க. இன்னும் என்ன பண்ணா திருந்துவாங்கன்னு தெரியவே இல்ல. சரி, நீ போய் மாமாவை சமாதானப்படுத்து. அப்பதான் அவருக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். உன் மேலதான் அவரு நிறைய மதிப்பும் மரியாதையும் வச்சிருக்காரு. இல்ல ரேவதி, இது சமாதானப்படுத்துற விஷயம் இல்ல. இது வேற மாதிரிதான் சரி பண்ணும்.